வணக்கம் நண்பர்களே. உடல் எடையை குறைக்க கெட்ட கொழுப்பை ஒழிக்க என்ன செய்வது என்று யோசிக்கிறீர்களா? அதை செய்ய எந்த கடினமான டயட் பிளான்ஸ் தேவையில்லை. எளிய சில உணவுகளை உங்கள் தினசரி உணவில் சேர்த்தாலே போதும். இன்று நாம் கெட்ட கொழுப்பை குறைக்கும் 10 உணவுகளை பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கடைசியில் உங்களுக்கு ஒரு சிறப்பு டிப்ஸ் சொல்லப் போகிறேன். சரி, வாருங்கள் ஆரம்பிக்கலாம். 1. அவகாடோ. நாம் பெரும்பாலும் கொழுப்பு என்றாலே தவிர்க்க வேண்டியதாக நினைக்கிறோம். ஆனால் நல்ல கொழுப்பு உடம்புக்கு தேவை. அவகாடோவில் உள்ள மோனோஅன்சாச்சுரேட்டட் ஃபேட் கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது. இதனை சாலட், ஸ்மூத்தி, டோஸ்ட் போன்றவற்றில் சேர்த்துக் கொள்ளலாம். 2. பாதாம். தினமும் 5 முதல் 10 வரை பாதாம் சாப்பிடுங்கள். இதில் உள்ள மோனோ அன்சேச்சுரேட்டட் கொழுப்பு உடல் கொழுப்பை கரைக்க உதவுகிறது. மேலும் இது கொலஸ்ட்ரால் கட்டுப்பாட்டுக்கும் உதவுகிறது. 3. வெந்தயம். இது ஒரு நேச்சுரல் கொழுப்பு கரைக்கும் உணவு. இரவு வெந்தயம் நீரில் ஊறவைத்து காலையில் அந்த நீரை குடியுங்கள். வெயிட் லாஸ் வேகமாக இருக்கும். 4. சோயா. சோயா பால், சோயா சாஸ், சோயா கட்லெட் எது வேண்டுமானாலும் சேர்த்துக்கொள்ளலாம். லோ ஃபேட், ஹை புரோட்டீன் உள்ள இதன் மூலமாக உடல் கொழுப்பு குறையும். 5. மீன். சால்மன், சர்டீன், மேக்கரல் போன்ற மீன்களில் ஓமெகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகம். இது இதய ஆரோக்கியத்தையும் உடல் கொழுப்பை குறைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. 6. வாழைப்பழம். வாழைப்பழம் உடலில் இருக்கும் அதிகமான சோடியம் ஐ வெளியேற்ற வாசிப்பை குறைக்க உதவுகிறது. அதனால் வாட்டர் ரிட்டென்ஷன் குறைந்து உடல் எடையும் கட்டுக்குள் வரும். 7. முட்டை. முட்டை உயர்ந்த தரமான புரதம் கொண்டது. காலை உணவாக இதை சாப்பிட்டால் பசியை நீக்கி அதிக அன்வான்டட் ஃபேட் சேராமல் இருக்க உதவும். 8. பூண்டு. பூண்டு ஒரு நேச்சுரல் கொழுப்பு கரைக்கும் சக்தி கொண்டது. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு பூண்டு சாப்பிட்டால் ஃபேட் பர்னிங் அதிகரிக்கும். 9. கீரைகள். கொத்தமல்லி, முள்ளங்கி கீரை, முருங்கை கீரை எந்த கீரையாக இருந்தாலும் நார்ச்சத்து அதிகம். இதனால் கொழுப்பை கரைக்கவும் உடல் எடையை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. 10. முழு தானியங்கள். கோதுமை, பருப்பு வகைகள் சேதம் செய்யாத தானியங்கள் உடல் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க உதவும். இதனால் உடல் எடை கட்டுப்படும், கொழுப்பு குறையும். கடைசி டிப்ஸ். இந்த உணவுகளை மட்டும் சேர்த்தால் போதுமா? இல்லை, நீர் அதிகமாக குடிக்க வேண்டும். தினமும் 3 முதல் 4 வரை லிட்டர் தண்ணீர் குடிக்கவும். இதனால் டாக்சின்கள் வெளியேறி கொழுப்பு கரையும். இந்த 10 உணவுகளையும் உங்கள் தினசரி உணவில் சேர்த்தால் கொழுப்பை குறைத்து ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் செய்யுங்க. நீங்கள் இதிலிருந்து ஏதாவது உணவுகளை உங்கள் டயட் இல் சேர்த்தீர்களா? சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நேச்சுரல் ஹெல்த் தமிழ். நன்றி நண்பர்களே. உங்கள் ஆரோக்கியத்தை பராமரியுங்கள். நாம் மீண்டும் சந்திப்போம்.